நாங்கள் இன்றைக்கு வந்து பிஞ்சு பிளாக்காய் அந்த சுளை வராத பிஞ்சு பிளாக்காயாக பார்த்து வட்டி கறி வைக்க போகிறோம். நல்ல அளவான பிளாக்கான. எத்தனை இலை வரும்? 2.5 கிலோ 3 கிலோ வரும். பால் சிந்துது. பிஞ்சு பிளாக்கா இல்லை இதில் தம்பி. எல்லாம் முத்திட்டு பிஞ்சு இருக்குது, ஆக பிஞ்சு தான் இருக்குது. அதோட புறாங்க வந்து என்ன செய்திருக்காங்க? இப்போ வந்து பிளாக்காலாம் பட்டி எடுத்துக்கொண்டு ஒழிக்கிட்டோம் போயிட்ட. இந்த பிஞ்சு தான் பட்ட போகிறோம். பாருங்கள் இந்த பிஞ்சு எப்படி இருக்குண்டு. எக்கச்சக்கமான பிளாக்காக இருக்குது. கீழே நின்று பார்க்க தெரியல, இந்த மரத்தில் ஏறு நின்று பார்க்க தான் தெரியுது பிளாக்கா எவ்வளோ இருக்குண்டு. ஆற விட்டு சாப்பிடலாமே. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொளி ஒன்று தான். இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வழியாக எங்களோட பிளாமர தோட்டத்தில் போய் பிளாக்கா, அதுவும் வந்து அந்த பிஞ்சு பிளாக்கா ஆஞ்சோன்னு தான் நல்ல ஒரு பிரட்டல் கறி ஒன்று வைக்க போகிறோம். இன்றைக்கு வந்து பிளாக்கா பிரட்டலும் பானு தான் இன்றைக்கு எங்களோட சாப்பாடு. அப்போ நாங்கள் போய் எங்களோட தோட்டத்தில் இப்போ பிளாப்பழம் எல்லாம் வந்து என்னென்னு சொல்கிறது, ஓரளவில் முத்தராயும் இருக்குது, பிஞ்சாயும் இருக்குது. அதை விட பழுக்க வலிக்கிட இல்லைன்னு இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போகணும். அப்போ இன்றைக்கு நாங்கள் எங்களோட இன்னைக்கு ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, காணொலி வந்து பதிவு செய்திருந்து. நாங்கள் இன்றைக்கு வந்து அந்த தோட்டத்தை தான் போகிறோம். அப்படியே காணொலிக்குள்ளே போவேனே. இப்போ வந்து பிலாமர தோட்டத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் பிலாக்கா பிஞ்சு வெட்டுறதுக்கு. நாங்கள் நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்ல ஒரு இயற்கையான ஒரு இடம். பாருங்கள், எங்களோட தென்னந்தோட்டம் இது. இதுலேயும் ஒரு பிலாமரம் ஒன்று இருக்குது. இதில் வந்து முத்தல் பிலாக்கா தான் இருக்குது. எங்களுக்கு வந்து பிஞ்சு பிளாக்காக தான் வேணும். தட்டி பார்ப்போம், முத்துறதுக்கு இருக்குது. இங்கே இதுலேயும் வந்து ஒரு பிஞ்சு பிளாக்கா ஒன்று இருக்குது. பார்ப்போம் எங்கட அந்த பிளாமரத்தில் பார்த்துட்டு. பிலாமரத்தடிக்கு வந்துட்டோம். இதில் பாருங்க, பிலாப்பழம் எல்லாம் பழுத்து குரங்கு சாப்பிட்ருக்கு. இந்த பின்னு கண்டபடியாக நாங்கள் அந்த பின்னுக்கு என்னென்னு சொல்கிறது, வாரது வந்து குறைவானே. அதை விட இது கொஞ்சம் முத்தி இருக்குண்ணே. பிஞ்சு பிளாக்கா இல்லை இதில் தம்பி. எல்லாம் முத்திட்டு பிஞ்சு இருக்குது, ஆக பிஞ்சு தான் இருக்குது. அதோட புறாங்க வந்து என்ன செய்திருக்காங்க? ஒரு வீட்டிலே 3 பிளாக்கா இருக்குது. அதை வந்து அப்படியே கீழே பிடிங்கி போட்டு தானே. அதோட அடுத்த பழம் ஒன்று சாப்பிட்ருக்கு. நான் மற்ற பிளாக்கில் பார்ப்பேன். ஓ, இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ முதல் காட்டின பிளாக்காய் தான் பிடுங்கணும் போல இருக்கேண்ணே. அதை விட இதெல்லாம் வந்து இந்த பிளாக்காயிலேயும் வந்து கறி வைக்கலாம். அந்த சுளை எடுத்து கறி வைக்கிற வயலண்ணே. இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து அந்த சுளை வராத பிஞ்சு பிளாக்காயாக பார்த்து வட்டி கறி வைக்க போகிறோம். நல்ல அளவான பிளாக்கானே. எத்தனை இலை வரும்? 2.5 கிலோ 3 கிலோ வரும். பால் சிந்துது. ஆகா பிஞ்சண்டா தான் இப்படி பால் சிந்தும் பாருங்கள், தண்ணி மாதிரி அப்படியே ஊற்றுப்போம். அப்போ நாங்கள் அப்படியே வீட்டை போவோம்ண்ணே. இதே மாதிரி பெரிய பிலாமரம் தான். இப்போ வந்து பிலாக்காலாம் பட்டி எடுத்துக்கொண்டு ஒழிக்கிட்டோம் வீட்டை. இந்த தென்னை மரத்துக்குள்ளே வெறிய நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது. நல்ல இணலுக்கு வந்து காற்றும் வந்து பட நல்ல ஒரு குளிர்மையாக இருக்குது. இப்போ வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் முத்தலண்டு அம்மா சொல்கிறா. அப்போ எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு வந்து பிலாமரம் நிற்கிது. அப்போ அதில் வந்து இதை விட கொஞ்சம் சின்ன பிஞ்சு தான் நல்ல மண்டு சொல்கிறா. அப்போ அந்த பிஞ்சு இருக்கிறபடியாக இப்போ நாங்கள் அதில் நேரி பிடுங்க போகிறோம். இது கொஞ்சம் முத்திட்டு போகலான்னு எனக்கு தெரியல. அப்போ அம்மா தான் பார்த்துட்டோம். அம்மா வந்திருந்தால் இந்த பிஞ்சு நாங்கள் வெட்டாமல் அப்படியே மரத்திலேயே விட்டுருக்கலாம். அப்போ நாங்கள் எங்களோட மரத்தில் நேரி பிடுங்க போகிறோம். அளவான பிஞ்சாக பிடுங்கி எடுப்போம். இப்போ வந்து நாங்கள் இந்த ஏணி வச்சு தான் இந்த மரத்தில் வந்து ஏற போகிறோம். இதில் வந்து அடியில் வந்து கட்டுகள் இல்லாதபடியாக ஏணி வைக்க மாட்டோம், சுகமாக ஏறிடலாம். பாருங்க, இதில் வந்து நிறைய பிளாக்காக இருக்குது. இதில் வந்து நாங்கள் முதலே பிடுங்கியிருக்கலாம். இப்போ எங்களுக்கு அங்கே பின்னுக்கு வந்து பிலாமரம் இருந்தபடியாக கொஞ்சம் பதிவு தானே. அப்போ அதில் இருக்க மாட்டேன்னு நினச்சி கொண்டு தான் போனாங்க. இப்போ இதில் ஏறி பிடுங்குவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஞ்சு தான் பட்ட போகிறோம். பாருங்கள் இந்த பிஞ்சு எப்படி இருக்குண்டு. ஆக பிஞ்சு. அதை விட இஞ்சாலையும் இருக்குது பிலாக்காய். இதுதான் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு அளவான பிலாக்காய். இப்போ மரத்தில் நிற்கிறோம் பாருங்கள். அதை விட இதுக்குள்ளே வந்து நிறைய பிலாக்காய் இருக்குது பாருங்க. எக்கச்சக்கமான பிலாக்காய் இருக்குது. கீழே நின்று பார்க்க தெரியலை, இந்த மரத்தில் ஏறு நின்று பார்க்க தான் தெரியுது பிலாக்காய் எவ்வளோ இருக்குண்டு. அப்போ நாங்கள் இந்த பிலாக்காயை வெட்டி எடுப்போம். ஒட்டை கையால் பூனை பிடிச்சி கொண்டு தான் பிலாக்காயையும் வெட்டணும். ரைட், வெட்டிட்டோம். போடவா? இப்போ வந்து இறங்குவோம். இந்த மரங்களில் வந்து ஏறுறது வந்து சரியான அவதாரமாக இருக்கும். பிலாக்கா வந்து பிடுங்கி எடுத்துட்டோம். இப்போ பிலாக்கா வெட்டுறதுக்கு முன்னுக்கு கட்டாயம் வந்து பிலாக்காயில் பால் இருக்கும். அப்போ நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து எண்ணெயை பூசிக்கொள்ளணும் அளவாக வந்து. அப்போ தான் இந்த பால் விட்டாதானே அப்படியே நாங்களும் இந்த தட்டுக்கு முறுக்கா எண்ணெயை பூசிக்கொள்வோம். இப்போ நாங்கள் வந்து முதல் வந்து இந்த பிலாக்காயை அவிச்சு எடுக்கணும். என்ன அப்போ கொஞ்சம் பெரிய பெரிய துண்டெல்லாம் வெட்டி எடுப்போம். ஓ, அவிச்சா சுகம் இந்த முள்ளுகள் சீவி எடுக்கிறது. இப்படி இந்த குறுக்கு போகிறது கொஞ்சம் பட்டினா தான் சுகம். ஏன்னா சின்ன கத்தி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. பார்த்தீங்களா இன்னும் பிலாக்கா சுட வேற இல்லை. எப்படியான பிஞ்சு தான் கரைக்கிற நல்ல ஒரு சுவையாக இருக்கும். இப்படி இதோட கொஞ்சம் சின்ன துண்டான வட்டி விடுவாங்கண்ணே. இப்போ வந்து அளவான துண்டுகளாக வட்டி எடுத்துட்டோம். இதை கழுவி எடுத்து போட்டு அவிய விடுவாங்க. நாங்கள் கழுவி எடுப்பேன் இந்த பிலாக்காய் துண்டுகளை. இப்போ நாங்கள் கழுவி எடுத்து இந்த பானைக்காம் போட்டு அவிக்க போகிறோம். நல்ல பெரிய பெரிய துண்டெல்லாம் தம்பி வெட்டி தந்துருக்குறேன். நாங்கள் இனி அளவாக உப்பு சேர்த்து கொள்ளுவோம். உப்பு போட்டு தான் அவிக்க போகிறோம். அப்போ தான் படியாக வந்து எல்லா பிலாக்காரையும் வந்து நல்லபடியாக ஊறி பிடிக்கும். அதோடு நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ அடுப்பு நல்லா எரியுது. நாங்கள் பிலாக்காயை அவிய வைப்போம். நல்ல வடிவாக அவியட்டும். அடுப்பு வந்து எரியுது. அடுப்பு நல்லா எரியுது. இப்போ வந்து பான் வந்து ஒன்று இருக்குது. பான் வாங்க போகிறோம். ஆனால் ஒரு ரூபா பான் தாங்க. മറ്റു മണിച്ചില്ല അപ്പോൾ താങ്ക ആ இப்போ வந்து பானும் பனசும் வாங்கிட்டோம். இப்போ நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். அவிஞ்சிட்டோம். இன்னும் அவிய கிடக்குது. கொஞ்சம் கொஞ்ச நேரம் மூடி விட்டு அவிஞ்சிருப்பேனே. கொஞ்ச நேரம் அவியும். அதை அப்படியே மூடி விடுவோம். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். அவிஞ்சிருக்கும். அவிஞ்சிட்டு போலாம் கிடக்கு. கொஞ்சம் நிறம் மாறி கொண்டு வருதானே. அவிஞ்சிட்டு
நசீது அப்போ இறக்கி எடுக்கலாம். இறக்குவோம். இல்லை பெரிய பெரிய துண்டு கேக் துண்டு மாதிரி கிடக்கு தம்பி. உண்மையாக தான். குரங்கள் மாமரத்துக்கு வரையினா. இப்போ வந்து பிலாக்கா எல்லாம் அவிச்சு எடுத்துட்டோம். இனி வந்து சீவி எடுப்போம். எப்படி வெட்டுப்படுதுன்னு பார்த்தீங்களா? நல்ல சுகமாக வெட்டுப்படுது. அவிக்காதான் நல்ல சுகமாக வெட்டுப்படும். அப்படியே முள்ளு கலண்டு கொட்டப்படுது தானே? ஓ, தனித்தனி வருது. நீங்கள் வந்து முதல்ல எப்பயாவது இந்த பிலாக்கா சாப்பிட்ருக்கீங்களோ? நான் சாப்பிட்டு பார்க்கவே இல்லை. நானும் வந்து சாப்பிட்டு இதான் முதல் தடவை. கூடுதலாக வந்து இது விரும்பி சாப்பிட்றார்கள் சிங்களாக்கள் கூடுதலாக விரும்பி சாப்பிடுவேன். இப்படியே வந்து நாங்கள் இவ்வளோ பிலாக்கா துண்டுகளையும் படிவாக சீவி எடுப்போம். சீவி எடுத்தால் அடுத்த இடம் கறி வைக்கிற வேலை மட்டும்தான். பானும் வாங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவிச்சு எடுத்த பிலாக்கா துண்டு எல்லாத்தையும் அந்த முள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டோம் நாங்கள். இப்போ இதை சின்ன சின்ன துண்டா கறிக்கடவாக வெட்டி எடுக்க போகிறோம். பட்டை நல்ல ஆசையாக இருக்குமே. நல்ல சாஃப்டாக இருக்கு. அந்த கருணக்கிழங்கு துண்டுகள் மாதிரி இருக்கானே. இது வந்து நாங்கள் இன்னும் கறி வைக்க இன்னும் வந்து சின்னனாயிரும். ஓ, நல்லா இன்னும் அவியும். இப்படியே நாங்கள் எல்லா துண்டுகளையும் சின்ன சின்ன பட்டி எடுப்போம். இப்போ சட்டி நல்லா சூடாகிட்டு நாங்கள் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு நாங்கள் இப்போ எடுத்து வச்சுருக்கிற கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். முதல்ல நாங்கள் கடுகை சேர்ப்போம். எப்படி வெடிக்கிறது பாருங்க. அதோட பெருஞ்சீரகத்தை சேர்ப்போம். வெடித்து பறக்குது கடுகு. அதோடு நாங்கள் பச்சை மிளகாயும் சேர்ப்போம். அப்படியே வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து கொள்ளலாம். கிண்டி விடுறோம். நல்லா வதங்கட்டும். இப்போ பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு பாருங்க. கொஞ்சம் இதோட நாங்கள் வெட்டி வச்சுக்கிற பிலாக்காயை சேர்த்து கொள்ளுவோம். சட்டி காணாத இருக்கும். கொஞ்சம் வதங்கி கொண்டு வர கணக்காக வரும் சட்டிக்குள்ள. இப்படியே நல்லபடியாக கிண்டி விடுவோம். நல்ல வாசம் கொண்டு வருது. இப்போ நாங்கள் இதை மூடி விடுவோம். அந்த நாங்கள் விட்டுருக்கிற எண்ணெய் இருக்குது தானே, அதில் கொஞ்சம் பொரிஞ்சு விரட்டும். கொஞ்சம் மூடி விடுவோம். ஒரு 5 நிமிஷம் மூடி விடுவோம். இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். நல்ல வாசம் வரும். நாங்கள் இதோட இனி நாங்கள் அந்த எடுத்து வச்சுக்கிற 2ஆம் பால் அதை போய் சேர்த்துக்கொள்வோம். ஏன்னா நாங்கள் இந்த 2ஆம் பாலில் அவிய விட போகிறோம். ஏற்கனவே உப்பு போட்டபடியே ஒரு நாங்கள் உப்பை பார்த்துட்டு உப்பை சேர்த்துக்கொள்ளுவோம். உப்பு கொஞ்சம் சேர்க்கணும். இதோட நாங்கள் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுவோம். அப்புறம் காணாட்டியும் போட்டுக்கொள்ளலாம். அப்படியே நாங்கள் நல்ல வடிவாக இருக்கா கிண்டி விடுவோம். இனி நாங்கள் மூடி விடுவோம். நல்லா அவியட்டும். பால் வந்து வத்தணும். ஓ, இந்த பால்லே நல்லா அவிஞ்சு நல்லா வத்தி வரணும். அப்போ நாங்கள் மூடி விடுவோம். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் அப்படி இருக்குண்டு. நல்லா வத்தி அவிஞ்சிட்டேன்னு.
அதோட பொழுது போட்டு கொண்டு வருது. அதோட வந்து கருவாப்பட்டை ஏலம் கிராம்பு எல்லாம் இடிச்சு பவுடராக வச்சுருக்குறோம். அந்த பவுடர் தூள் கொஞ்சம் போட போகிறோம். இதுக்கு இதற்கு அப்படியே நல்லபடியாக கிண்டி விடுவோம். நல்ல வாசம் வருது. இறைச்சி கறி வாசம் வருது. மிளகாய் கறிக்கு நாங்கள் இடித்து வச்சிருக்கிற உள்ளியும் மிளகும் அதையும் சேர்த்து கொள்ளுவோம். அப்படியே கிண்டி விடுவோம். எல்லாம் நல்லா சேரும். அப்படியே முதல் பாலையும் சேர்த்து கொள்ளுவோம். நல்ல கட்டிப்பால் இருக்கா கிண்டி விடுவோம். இதோட அளவாக மிளகாய் தூள் சேர்த்து கொள்ளுவோம். நல்ல வடிவாக கிண்டி விடுவோம். அதோட வந்து கறிவேப்பிலையும் சேர்த்து கொள்ளுவோம். கொஞ்சம் வந்து பால் கொதிச்சுட்டா இறக்கலாம். நாங்கள் அப்படி மூடி விடுவோம். நல்ல வடிவாக வத்தி விரட்டு. இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். நல்ல ஒரு வாசம் வருது. நல்லா வத்திட்டு கறி இனி இறக்கலாம். அதை விட பொழுது பட்டு கொண்டு வந்துட்டு உப்பு உரைப்பெல்லாம் காணுமோ இப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுமையாக தான் இருக்குது தம்பி. இறக்குவோமே. இப்படியே நாங்கள் இறக்கி எங்களை வைப்போம். ஆற விட்டு சாப்பிடலாம். இப்போ வந்து நாங்கள் பிலாக்கா கறி பிரட்டலும் செய்து எடுத்துக்கொண்டு அதோட வந்து பானம் வாங்கி எடுத்துட்டோம். சாப்பிடுவோம். கறி வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்குது. இறைச்சி கறி வாசம் அடிக்குது தம்பி. உண்மையில் எலும்பு மட்டும்தான் இல்லை, மற்றபடி இறைச்சி தான் உண்மையிலே. யாருக்கு வந்து இப்படி கறி வச்சு கொடுத்தா சொல்ல மாட்டேன். பிலாக்காயில் வச்ச கறி உண்டு. அதுதானே. அக்கா சமைச்சா சொல்ல ஆகணும். மனசு அப்படியே குளிருது. இப்படியான கரைக்கு பான் இருக்கணும், இல்லாட்டி ரொட்டி இருக்கணும். அதை விட என்ன சொல்லுவாங்க, பிலா மரத்துலேயே உடனே பிலாக்கா வெட்டி சமைச்சனால தானே சுவை வந்து இன்னும் நல்லா இருக்குது. நீங்களும் வந்து நேரம் இருக்கிற நேரம் கட்டாயம் வந்து இப்போ வந்து பிலாக்கா சீசன். கட்டாயம் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து பிலா மரம் கூடுதலாக வந்து காய்ச்சி இருக்கும். கட்டாயம் வந்து நீங்களும் இப்படியான ஒரு பிலாக்கா கடை வந்து பிலா மரத்தில் வந்து பிடிங்கி உடனே வந்து சமைச்சு பாருங்கள், நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அப்போ நாங்கள் இந்த காலையோட முடிச்சு கொள்வோம். மீண்டும் ஒரு அடுத்த நாள் சந்திப்போம். பாய் பாய்.